ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரூஃப் கான்க்ரீட் போடுறப்போ என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக ரூஃப் கான்க்ரீட் போடுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரூஃப் கான்க்ரீட் போடுறோம் அப்படின்னா நேற்றே எல்லா வேலையும் முடிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் பண்ணுற தப்பு என்னென்னா, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எலக்ட்ரிக்கல் லைனிங் இழுக்கிறது, சைடில் பலகை வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ அதாவது இன்றைக்கி காலையில் லாரி வருது அப்படின்னா நம்ம நேற்று ஈவினிங்குள்ளேயே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும். வெடிய பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா பார்பெண்டிங்லாம் அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது விட்டு போட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க, கம்பி கட்டுறாங்கல்ல, அது கம்பி கரெக்டாக ஆஸ் பர் டிராயிங் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணணும். அப்போது ஆஸ் பர் டிராயிங் அப்படிங்கிற பாட்டம் ராடு கரெக்டாக இருக்கா, டாப் ராடு கரெக்டாக போட்டிருக்காங்களா, கட் ராடு போட்டிருக்காங்களா, ஸோ அதையெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். இல்லை கன்சீல்டு பீம் ஏதாவது வருதா. ஸோ கன்சீல்டு பீம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, கீழே ஒரு பெரிய ஹாலாக இருக்கும். அந்த ஹாலில் மேலேயும் அதே அளவுக்கு ஹால் விட முடியாது. அப்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஹாலை ரெண்டாக தடுக்கணும். ஸோ அப்போ மேலே ரூம்ஸ் வரலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல பிரிக் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வெறும் அந்த ஸ்லாப் மேலே உட்கார வைக்காமல் ஒரு கன்சீல்டு பீம் போடுவோம். ஸோ அப்போ அந்த கன்சீல்டு பீம் கரெக்டாக போட்டிருக்காங்களா, அதோட ஓரியன்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பீம்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த பீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பீம்ஸ் ஒரே வீட்டில் கூட கொடுத்துருக்கலாம். அப்போ அதே மாதிரி தான் ஆஸ் பர் டிராயிங்கில் தான் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் லைனிங்கும் நம்ம ஆஸ் பர் டிராயிங் இருந்ததுன்னா டிராயிங் இப்படி இருக்கா, இல்லை அப்படின்னா அந்த ரூம்ஸ்க்கு கரெக்டான எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹூக்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இப்போ என்னென்னா, நம்ம அவசரமாக பைப் இழுக்கிறீங்க, அவசரமாக எலக்ட்ரிக்கல் வயரிங்க்கு பைப் இழுக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக பர்ஃபெக்ட் சென்டர்லேயும் இருக்காது. அப்போ கொஞ்சம் தள்ளி போயிடும். அப்போ நீங்கள் ஃபேன் மாட்டுறப்போ தள்ளி தான் மாட்ட வேண்டியது வரும். ஸோ அப்போ அது எல்லாமே அவசரமாக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அப்போது எல்லா ஒர்க்குமே கண்டிப்பாக பிஃபோர் டேவே கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ அதை ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறையா பேர் அதை பண்ணுறதில்லை அப்படிங்கிறதுனால தான் பின்னாடி பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, சைட்டில் மிக்ஸ் பண்ண போகிறோமா இல்லை ஆர்எம்சி போடுறோமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ ஆர்எம்சி அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரம் வேலையாயிரும். மெட்டீரியல்லாம் நமக்கு எதுவுமே கொண்டாந்து வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிமெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா, இப்போ சைட்டில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 மூட்டை பிடிக்கும் அப்படின்னா ஒரு 110 மூட்டையாவது வாங்கி வைக்கணும். ஏன்னா ஒரு மூட்டை 2 மூட்டை சேர்த்து செலவாகலாம். அப்போ என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக வாங்கி வைக்க வேண்டியது வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி மெட்டீரியல் இல்லாமல் ஒரு வேலை நின்றக்கூடாது. ஸோ இப்போ காங்கிரீட் பாதியிலே நின்றுச்சு அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனையாயிரும். ஸோ அப்போ அதை தெளிவாக பார்த்துக்கணும். எல்லா மெட்டீரியலும் வெளியின் அட்வான்ஸாக வாங்கிட்டோமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, ரெடிமிக்ஸ்னால் பிரச்சனையே இல்லை. நம்ம எவ்வளோ எம்கியூப் சொல்கிறோமோ அந்த எம்கியூப் கொண்டாந்துருவாங்க. அதை ஃபுல்லாக போட்டுருவோம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் வராது. பட் ஆனால் சைட் மிக்சிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதையெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு மிக்ஸ் டிசைன் போடாமல் ஒரு கான்க்ரீட் கண்டிப்பாக போடக்கூடாது. அப்போ மிக்ஸ் டிசைன் அப்படிங்கிறது என்ன, எவ்வளோ சிமெண்ட் போடணும், எவ்வளோ பங்கு ஃபைன் அக்ரிகேட் அதாவது மணல் போடணும், எவ்வளோ பங்கு ஜல்லி போடணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அதே மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இந்த நாளையும் தெளிவாக பார்க்காம நீங்கள் கான்க்ரீட் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரென்த்தான கான்க்ரீட்டாக இருக்காது. இப்போ மேஸ்திரி சொல்லுவார், இந்த இவ்வளோ சட்டியை போடு, இவ்வளோ தண்ணி ஊற்றி கலந்து மேலே அனுப்பு அப்படின்னு சொல்கிறான்னு வைங்க. அப்போ மேலேருந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் கெட்டியாக வருதா, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்று, இல்லை அது ரொம்ப குளகுலன்னு வருதா, கொஞ்சம் தண்ணி குறைச்சி ஊற்று. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போது அதை ஒரு ப்ராப்பர் மிக்ஸ் டிசைன் போட்டு இவ்வளோ தான் சிமெண்ட் போடணும், இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும், இவ்வளோ தான் ஜல்லி போடணும், இவ்வளோ தான் மணல் போடணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு கான்செப்டோடு தான் நம்ம வேலை செய்யணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிக்ஸுக்கு ஒரு கியூப் போட்டுக்கணும். ரெடிமிக்ஸ் கான்க்ரீட்டாக பிரச்சனையே இல்லை, அவங்களே கியூப் கொண்டாடுவாங்க, அவங்களே போட்டு டெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் பண்ணுறப்போ நம்மளாம் ஒரு 4 கியூப் போட்டு வச்சுட்டு அந்த கியூப்பை 14 நாளைக்கு ஒரு 7 நாளில் ஒரு தடவை டெஸ்ட்டு, 14 நாள் ஒரு டெஸ்ட்டு, 21 நாள் ஒரு டெஸ்ட்டை பண்ணி அதை நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளோ போட்டோமோ அந்த ஸ்ட்ரென்த் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கான்க்ரீட்டில் இதெல்லாம் தான் பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி ரீசெட்டரிங்
பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கீழே இருக்க ஷட்டரிங் எடுக்கணும் அப்படின்னா 20 நாள் வச்சுட்டு எடுத்துருவாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து முன்னாடியே ஒரு 10 நாள் 15 நாள்லேயே எடுத்துறாங்க. எப்படி அப்படின்னா 60% ஆஃப் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் இப்போ வந்து ஒரு 30 kN/m² வரும் அப்படின்னா அதில் 60% ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஷட்டரிங் ஆட்டோமேட்டிக்காக கழட்டிடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ இப்போ அதையெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம ரூஃப் காங்கிரீட் போடணும். ஸோ ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நாள் எல்லாமே வேலையை முடிச்சிருக்காங்களான்னு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து உங்கள்கிட்ட டிராயிங் இருக்குது அப்படின்னா அந்த டிராயிங்கை வச்சு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து இந்த ரூஃப் காங்கிரீட் தான். ஏன்னா அந்த ரூஃப் காங்கிரீட் தெளிவாக இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வீட்டில் வரக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.